வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு சமூக செயல்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். தொடர்ந்து ஈஷா யோகா மையத்தை பற்றியும் ஜக்கியை பற்றியும் பல விஷயங்களை பல காலகட்டங்கள்ல நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ரீசெண்டா சமூக வலைதளங்கள்ல சீனியர் அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் ஷேர் பண்ண ஒரு ஆர்டிகிள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நேத்து கூட அது சம்பந்தமா நான் ஒரு வீடியோ பண்ணேன். அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் படிக்கும்பொழுது புதுசா இருந்தது. ஒரு பக்கம் ஒரு திகில் நாவல் படிக்கிற மாதிரி இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கே அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கவலையும் அளித்தது அப்படின்னு தான் சொன்னோம். அந்த வீடியோ கீழே நிறைய ரசிகர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பியூஷ் மனுஷ் சார் கிட்ட கேளுங்க, இத பத்தி அவர் இன்னும் விரிவா பேசுவாரு. ஏன்னா அவர் தான் ஆரம்பத்துல இருந்து சிங்கிள் ஹேண்டடா எந்த பயமும் இல்லாம ஜக்கியை எதிர்த்து அவர் போராடிட்டு இருக்காரு களத்துல அப்படின்னு சொன்னாங்க. சோ கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. நீங்க அந்த ஆர்டிகிள படிச்சீங்களா? படிச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹேண்டடா எடுக்கல. ஏகப்பட்ட பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஜக்கிக்கு எதிர்த்து. என்ன ஹிஸ் கண்ட்ரோல் ஓவர் த மீடியா இஸ் சூப்பர் சூப்பர் ஸ்ட்ராங். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அக்ராஸ் யூடியூப், அக்ராஸ் ஃபேஸ்புக், அக்ராஸ் ஆல் மெயின் ஸ்ட்ரீமா இருக்கட்டும். அந்த கண்ட்ரோல் இஸ் சுப்ரீம். 8 லட்சம் ரூபாய் மனுஷன் ஃபேஸ்புக் மட்டும் செலவு பண்றாரு ஒரு நாளைக்கு, பர் டே. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஆன் அட்வர்டைசிங். இஸ் த ஹையஸ்ட் அட்வர்டைசர் ஆஃப் இந்தியா ஃபார் ஃபேஸ்புக். ஸோ எனிவே, கமிங் பேக் டு திஸ், இந்த ஜக்கி மேல இந்த குற்றச்சாட்டுகள் செப்டம்பர் 6th இருந்து ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வி ஆல்வேஸ் நியூ இட். பட் நிறைய இடத்துல விக்டிம்ஸ் வெளியே வரல, அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. அப்படி இருந்த பட்சத்துல செப்டம்பர் 6th அப்போ கோயம்புத்தூர் எஸ்பிக்கு ரொம்ப பாராட்டு. he filed an FIR on ஈஷா ஃபவுண்டேஷன் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாரு. அங்க இருக்கிற ஒரு டாக்டர் சரவணமூர்த்தி ஒரு 12 பொண்ணுங்களை இது பண்ணிருக்காங்க. நீங்களும் இது பத்தி ஒரு பண்ணிருக்கீங்க சின்னதா. ஆமா, மெடிக்கல் கேம்ப் அப்படிங்கிற பேர்ல இவர் பாலியல் முறைகேடுகளில் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் கமிங் அவுட். எங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கு, என் பையனுக்கு இப்படி ஆயிருக்கு, ஈஷா ஸ்கூல்ல இப்படி ஆயிருக்கு, ஈஷா சம்ஸ்கிருதி இப்படி ஆயிருக்கு, எஃப்ஐஆர் போட வேண்டியது, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, பிரஸ் மீட் வச்சாங்க, போலீஸ் உள்ள போச்சு, சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே கொடுத்தாங்க. சோ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்தது. ஒரு பொண்ணு டெல்லியில இருந்து வந்த பொண்ணு ரேப் ஆனா 2021. she got no support from the ashram. they gave her no support. in fact they threatened to chuck her out. she lands up in டெல்லி போய் அங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க, 0 எஃப்ஐஆர். கோயம்புத்தூர் போலீஸ் இங்கிருந்து போது அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி வித்ட்ரா பண்றாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்து வித்ட்ரா பண்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? பிரஷர் தான் இருக்க போகுது. அது பயமா இருக்கலாம், மானிட்டரி பிரஷரா இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். பட் she was made to withdraw the complaint. சோ ஜக்கினால அடிப்படையில ஒரு பொண்ணுக்கு, அவர் இடத்துல வந்த பொண்ணு, அவர் இடத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நியாயம் கூட வாங்க வக்கில்ல. சோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இல்லாத கதையெல்லாம் பேசக்கூடாது, இல்லாத பிலாசபி பேசக்கூடாது. இது அடிப்படை. இது மனுஷனுக்கு ஒரு அடிப்படை. ஏன் சகோதரி, ஏன் வீட்டுல யாரும் வந்திருக்காங்க, ஏன் பிரெமிசஸ்ல உள்ள வந்திருக்காங்க, ஏன் பிரெமிசஸ் உள்ள வரலனா கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பு நடக்குதுன்னா நான் அதை நிறுத்தணும், அதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். இது பேசிக் ஆஃப் ஹியூமனிட்டி. ஒருத்தர் பண்ணாத இருந்தாருன்னா நெகட்டிவ்ல இருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தங்க இதுக்கு இன்டர்வியூன் பண்ணாம அந்த அநீதியை நிறுத்தாம பண்ணாங்கன்னா நெகட்டிவ்ல இருக்காங்க அர்த்தம். ஃபர்ஸ்ட் மனித அடிப்படையில வரும். அடுத்தது மனித அடிப்படையில ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நியாயத்துக்கு போராடுறவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் ஆவாங்க, ஸ்பிரிச்சுவல் ஆவாங்க. நீ ரொம்ப கீழே இருக்க ஜக்கி, ரொம்ப ரொம்ப கீழே இருக்க, நீ அந்த கணக்கிலே பார்க்க முடியாது. சோ இது ரொம்ப எனக்கு அதிர்ச்சி கொடுத்தது இந்த டெல்லி ரேப் கேஸ். இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? லிங்க பைரவிங்கிறாரு. யான லிங்க பைரவி இல்ல, வார்த்தை ஆதி யோகி, பெருசா எல்லாம் டைமென்ஷன் வேற டைமென்ஷன்ல பேசுற மனுஷன் இருந்தாலே நீங்க ஏதோ கேட்டா ஏதோ பதில் சொல்லுவா. அப்படி மனுஷனுக்கு புரியாம இருக்கும். ஏதோ பெருசா வாக்கியத்தை பேசிட்டாரு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா கேடு கெட்ட மனுஷன் எது வேணா உளறிட்டு இருப்பான். அப்படி அது வேற விஷயம். சோ ஹிஸ் அ பொலிட்டிக்கல் பூட்லிக்கர். ஒரு பொலிட்டிக்கல் பூட்லிக்கரை போய் இவ்வளவு பெரிய ஒரு இடம் ஒரு சமூகம் கொடுக்குதுன்னா ஒரு ரொம்ப டேஞ்சரான இடம் அது. நீங்க 19 சாய்பாபாக்கு முன்பு ஹிந்து ரெப்ரசன்ட் பண்ற எந்த சாமியார் வேணா எடுத்துக்கோங்க, அது ரமணா மகரிஷி எடுத்துக்கோங்க, அது நீங்க ராமகிருஷ்ணா பரமஹன்சா எடுத்துக்கோங்க, நாராயண குரு எடுத்துக்கோங்க, இவங்க அனைவருமே ஒண்ணு பணத்துல இருந்து தூரமா இருந்தாங்க, பொலிட்டிக்கல் பவர்ல இருந்து தூரமா இருந்தாங்க.
என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. நீ சாதாரண மனித மாதிரி வா, சாதாரண மனித மாதிரி போ. வித்தியாசம் பாருங்க. இப்ப மகாசிவராத்திரி அன்னைக்கு அமித்ஷா உட்கார வைக்கிறாப்படி, மோடி வச்சு ஆதியோகி சிலையை திறக்க வைக்கிறாப்படி, ஒரு சிஎம் போய் பாக்குறாப்படி. நம்ம இருக்கிறதுலே கலீச் ஒரு கிளாஸ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குன்னா அது பொலிட்டிக்கல் கிளாஸ். அந்த கலீச் கிளாஸ் கூட உருண்டு பரண்டு சேரு சாணி சகத இது அவ்வளவுதான். அது இஸ் கட்டர், இஸ் கட்டர். இன் ரியல் டேர்ம்ஸ் இவர் தான் கட்டர். இஸ் புட்டிங் அப் ரொம்ப ரொம்ப ராங் மெசேஜ் டு தி பீப்புள். சோ இதெல்லாம் வரதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா பில்டப் ஆகுது, கேசஸ் ஒன்னொன்னா பில்டப் ஆயிட்டு இருக்கு. நியூ ரிவலேஷன்ஸ் ஆர் கமிங் அவுட். ஸ்காஃபீல்ட் ஹஸ் டன் a wonderful job. ஸ்காஃபீல்ட் ஹஸ் wonderful job அந்த அம்மா பண்ணது. இன்ஃபேக்ட் அந்த ஆர்டிகிளோடைய ஓப்பனிங்லயே அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இதுல வந்து உண்மையை சொன்ன எல்லாருடைய பேரையும் வந்து நான் மறைச்சிருக்கேன், ஏன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு அவங்க அஞ்சுறாங்க அப்படின்னு. அப்போ உள்ள இருக்கவங்களே வந்து வாக்குமூலங்கள் கொடுத்திருக்கிறாங்க, வெளியில உண்மைகளை பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ உள்ள இருக்கிறவங்களை ஜக்கியோடைய அந்த பிடியில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து விசாரிச்சாலே பல உண்மைகள் வெளியில வரும். தொடர் மரணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே சோமு அப்படின்னு இவர் கீழே இருந்த ஒரு சாமியார் அவர் வெளியில தனியா போய் ஆசிரமா ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. அவரு அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஸ்ரீதேவி 2 பேரையும் வந்து கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு கொலை பண்ணிட்டாங்க, ஆனா பாம்பு கடியில செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜக்கியோட மனைவி மரணத்திலேயே பல கேள்விகள் இருக்கு. உள்ளேயே வந்து ஒரு சுவாமியார் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம பாக்குறோம். இவ்வளவு இல்ல தோழர், ஏகப்பட்ட பேர் வராங்க அங்க. இப்ப லட்சக்கணக்கான பேர் வராங்க. இதுல சில பேர் செத்து போயிடுறாங்க. நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லலாம். இந்த வாதம் ஏத்துக்கக்கூடிய வாதம் இல்ல. டெத் இஸ் ஆஃப்டர் ஆல் ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். நம்ம ஏத்துக்கணும். அதை உன் இடத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, வராங்க, சாவறாங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ். பட் இங்க பிரச்சனை என்ன இருக்குன்னா, people who have been very close to Jaggi, very close to Jaggi, these are not someone who has come and visited and gone. They are who are working with you, your wife. ஜக்கி ஒரு மீட்டிங்ல சொல்றான், ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கறான், ஒரு அன்கம்ஃபர்டபிளான கேள்வி கேட்கறான். உன் வெப்சைட்ல இவ்வளவு பொருள் விற்கிற, இவ்வளவு கமர்ஷியலா ஏன் இருக்குன்னு கேட்கறான். உடனே உன் பேர் என்னங்கிறான், ஏதோ கிறிஸ்டியன் பேர் வருது அவன் பேரு. அப்ப என்னங்கிறான், எனக்கு முதல்ல தெரியும், இந்த 18வது ரோல 3வது சீட்ல லெப்ட் சைட்ல உட்கார்ந்து என்ன கேள்வி கேட்ப எனக்கு முதல்ல தெரியும். அப்ப இன்டைரக்டா வந்து நீ கிறிஸ்டியன், நீ இப்படி பேசுவ. ஒரு தாட்டி ஜக்கி இப்படிதான் ஒரு முஸ்லிம் ஸ்டூடெண்ட் லண்டன்ல போய் தாலிபான் மைண்ட் செட் அதுக்கு மன்னிப்பு கேட்டான். சோ ஆனா இவ்ளோ நீ தெரிஞ்சாலு கூட இருக்கிறவன் சாவறானே உனக்கு தெரியாதா ஜக்கி? இவன் சாவ போறானே, ஆக்சிடென்ட்ல சாவ போறான். அவன் அக்கௌண்டன்ட் ஒரு செத்து போயிட்டார், திலீப் ஏதோ பேரு. உனக்கு தெரியல இவர் சாவ போறாருன்ட்டு? இவ இல்லாத பவர்ங்கிற, டைமென்ஷன்ங்கிற, சிக்ஸ்த் சென்ஸ்ங்கிற. He's a very cheap person. தோழர் ஒன்னு சொல்லிடுறேன் தோழர், இவர் என்டையர் லைஃப்ல அரசாங்கத்தை எதிர்த்து இவர் எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும். பணம் வச்சிருக்காரு, புகழ் வச்சிருக்காரு, மக்கள் நிறைய பேர் வச்சிருக்காரு பின்னாடி ஃபாலோவர்ஸ், ஒன்னும் பண்ணதில்லை. நம்ம கிட்ட பணமும் இல்ல, ஃபாலோவர்ஸும் இல்ல, இதுவுமே இல்ல, ரைட்? பட் ஐ ஹவ் டிஃபீட்டட் தி ரிச்சஸ்ட் ஆஃப் கார்ப்பரேஷன்ஸ் இன் தி கண்ட்ரி. வேர்ல்டுலயே, வேதாந்தா வேர்ல்டுலயே ரிச்சஸ்ட், அவங்களை டிஃபீட் பண்ணியிருக்கோம். அரசியல்வாதிகளை எதிர்த்து கும்மி அடிச்சிருக்கோம். ஹூ இஸ் மோர் பவர்ஃபுல் தோழர்? எங்க கூட யாரும் வந்தவங்க இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் எங்க ஸ்ட்ரகிள்ஸ்ல, அது சிப்காட் ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், நிலத்துக்கு ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், மைனிங் ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், யாருமே பாதிக்கப்படல. பட் இவர் கூட க்ளோஸ் நெருக்கம் வந்தாவே முடிஞ்சிருக்கு கதை. இப்ப தமன்னாவும் அந்த விஜய் வர்மாவும் 2 பேரும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த தமன்னா பாட்டியா இருக்காரு. என்னைக்கு ஜக்கியோட ஆசீர்வாதம் வாங்கினாலும் அன்னைக்கு இருந்து ஃபிளாப் ஃபிலிமே கொடுத்துட்டு இருக்கான். கங்கனா ரனாவத் என்னைக்கு ஜக்கி கால்ல விழுந்தாலோ அன்னைக்கு இருந்து ஃபிளாப் போயிட்டே இருக்கு பிலிம்ஸ். சோ திஸ் மேன் இஸ் a very cheap scoundrel, very cheap. பெண்களை இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நக்கீரனும் முதல்ல இமெயில் போஸ்ட் பண்ணிருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் தமிழ் படிக்காதனால நான் மிஸ் பண்ணிட்டாரு. ஷாமிரா சிங் வந்து அந்த வீடியோ போட்டு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன வந்துச்சுன்னா, ஜக்கி knows the nonsense that is happening in Isha Foundation with proof ஓட இருக்கு. மா பிரத்யுத்தா ஜக்கி கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி அற நிர்வாணமா பெண்களை உட்கார வைக்காத,
2017 அரை நிர்வாணமா பெண்களை உட்கார வைக்காத, இனிஷியேஷன் ப்ராசஸ்ல தப்பாயிடும் சொல்றதுக்கு அப்புறம் 3:30 மணிக்கு எழுப்பி விடுறோமே, சோர்ந்து போயிடுறாங்க பொண்ணுங்க, தூக்கம் இல்லாம. இந்த 2 விஷயத்த நம்ம கொஞ்சம் இது பண்ணிடலாமே, தவிர்த்திடலாமேங்கிறா. எஸ் டு போத்துங்கிறா, ரிப்ளை கொடுக்குறான். அப்ப தெரிஞ்சுதான் நடக்குது, நிர்வாணப்படுத்தி அவன் முதுக தடவை வேலையே காலங்காலமா செஞ்சிட்டு இருக்காரு இந்த ஆளு. அவன் பண்ணிருக்கான். அந்த ஸ்காஃபீல்டோட ஆர்டிகிள் நீங்க பாருங்க. ஸ்காஃபீல்ட் ஆர்டிகிள்ல ஒரு பொண்ணு தெளிவா சொல்றா, என்ன வந்து நிர்வாணமா உட்கார வச்சு எனக்கு ஒரு நூல் மட்டும் கட்டி விட்டாங்க. நூல் கட்டி விட்டு சக்தி இனிஷியேஷன்ங்கிறான். இன்னும் நிறைய கதை அந்த மாதிரி எழுதுல தோழர். சில பேர்லாம் பேசியிருக்காங்க, ஐயோ அதெல்லாம் நேர்ல சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலம், அவ்வளவு ஜந்து கேவலம். மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்ட்டு. இல்ல நிறைய பெண்கள் அவங்களே அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிறைய பெண்கள் சொன்னாங்க போய் ஷவர் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு, அப்புறம் குடிக்க ஏதோ குடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சுயநினைவு இல்லாம போயிடுது, எந்திரிச்சு பார்த்தா என்ன நடந்தது சில பல மணி நேரங்கள்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை உள்ள போனாங்க இல்லையா, சில சமூக சோசியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு கூட உள்ள போனாங்க. அங்க போயிட்டு வெளியில வந்தவங்க சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய பல பேர் மன அழுத்தத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சரியான ஒரு திருத்தம் சோசியல் ஒர்க்கர்ஸ் கூட்டு போல, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து மன அழுத்தத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் வந்து தேவைப்படுது, அங்க உள்ள இருக்கிறத பார்த்தா எதுவுமே சரியா இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா ஓவர் நைட்ல சுப்ரீம் கோர்ட் வந்து தடை விதிச்சு அவங்களை எல்லாம் வெளியேற சொல்லுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்ஃபேக்ட் நான் இது போட்ட வீடியோல நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ்ல வந்து பெரும்பாலான கமெண்ட்ஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, காவல்துறை இவ்வளவு நாளா இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்கு, ஜக்கிக்கு வந்து ஏன்னா இது தமிழ்நாடுடைய தமிழ்நாடு எல்லைக்குள்ளதான் ஈஷா ஃபவுண்டேஷன் வருது. சோ தமிழ்நாடு காவல்துறை இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள், தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் ஜக்கியை எதிர்த்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாரு, திடீர்னு அவர் சைலண்ட் ஆயிட்டாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதிமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் மகா சிவராத்திரிக்கு கெஸ்டா போயிட்டு வராங்க, பிரதமர்ல ஆரம்பிச்சு உள்துறை அமைச்சர்ல ஆரம்பிச்சு குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு போறாங்க. அப்ப இவ்வளவு ப்ரொடெக்ஷன், இவன் இவ்வளவு பெரிய ஒரு கிரிமினல், இவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சு ஏன் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க? இல்ல காவல்துறை இவ்வளவு பெரிய ஆளு மேல நம்ம கைய வைக்க அஞ்சுதான்? தோழர், மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஸ்டேட் அப்பரேட்டஸ் தன்னாவே வேலை செய்யாது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போராளி கிடையாது. அவனே ஏதோ காசு செலவு பண்ணி எலெக்ஷனுக்கு காசு செலவு பண்ணி அங்க ஆட்சி பிடிச்சிருக்கான், அவன் பணம் அடிக்கிறதுல இருக்கான். யார் இருந்தாலும் சரி, சில பேர் கம்மியா இருப்பான், சில பேர் அதிகமா இருப்பான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன், மக்களாகிய நம்ம நினைச்சோம்னா சாதிச்சிடலாம். மக்கள் கொஞ்சம் பயத்தை விட்டு முன்னுக்கு வந்து பிரஷர் போட்டோம்னா, இப்ப தோழர் எஃப்ஐஆர் ஆயிருக்கு, யாமினிக்கு எஃப்ஐஆர் கிடைச்சிருக்கு. யாமினி யாருன்னா அவங்க சன்னு வந்து ரேப் ஆயிருக்காங்க, அவங்க சன்னுக்கு அவங்க அம்மா போராடி இருக்கு, எஃப்ஐஆர் வாங்கி இருக்கு, அந்த விசாரணை இப்ப ஆரம்பிக்கணும். இப்ப அந்த விசாரணை எப்படி நடக்குது நம்ம கண்காணிக்கணும். நான் சிஎஸ்ஆர் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் கம்ப்ளைண்ட் மேல, பாக்ஸ்கோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜக்கியோட பேர் அக்யூஸ்டா ஏத்த போறோம். மீதி இது வரைக்கும் கொடுத்த கேஸ்ல மீதி பிடி டீச்சர் ரேப் பண்ணிட்டான், இவங்க ரேப் ஆயிடுச்சு, அப்படியெல்லாம் வந்திருக்கு. ஜக்கியோட பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, எஃப்ஐஆர்ல கண்டிப்பா ஏறப்படும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நான் உடவும் போறது இல்ல. பட் மக்களாகிய நம்ம தான் துரத்தி பிடிக்கணும். நேரடியாக ஜக்கியோட பேர் வரும் அப்படிங்கறது இந்த இமெயில்ஸ் பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்களா? டைரக்டா கான்வர்சேஷன்ஸ் பேஸ் பண்ணி சொல்றீங்க இல்லையா? ஒன்லி இமெயிலை வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா போதும். போலீஸோட ஒரே வேலை இமெயிலை வெரிஃபை பண்ணும். அந்த ரிப்போர்ட்டை as a petitioner என்கிட்ட கொடுத்தாகணும். நீ இன்னைக்கு கொடுத்தனாலும் சரி, நாளைக்கு கொடுத்தாலும் சரி, நான் 10 நாள்ல வாங்கிடுவேன். 2010ல இருந்து அவங்க பின்னாடி இருக்கேன். நம்ம கேஸ் எல்லாம் விட போறது இல்ல. சும்மா ஒரு நாள் 2 நாள் போன வந்த அப்படி எல்லாம் நான் பண்றது இல்ல. அண்ணாமலை மேல கொடுத்திருக்க கேஸ் இன்னைக்கு 4 years ஆச்சு. 2022 சாரி 3rd yearல இருக்கும். ஒரு கேஸ பர்சியூ பண்ணுவேன். என்னோட ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கேஸ 9 years பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன். சோ ஜக்கி கேஸ் எல்லாம் வாய்ப்பே இல்ல விடுறதுக்கு. போலீஸ் கொஞ்சம் அலட்சியம் காமிச்சுக்கலாம், கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஏன்னா போன் கால் நிறைய வரும் தோழர். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜக்கி கூட உட்கார்ந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வேலை செய்யற ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜ் பத்தி பேசல, சுப்ரீம் கோர்ட்ல இப்ப இருக்காரு, அவர் எடுக்கிறாரு. செம்லெத்தேஸ்வர் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அனைத்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் போய் உட்கார்றாங்க கூட.
சிஎம் போய் எப்ப வேணா போய் பாக்குறான் மனுஷன். அடானிக்காக சுத்துறான், டான்ஸ் ஆடுறான். ரிலையன்ஸ் நேத்து வந்தாரா, அந்த ஜூக்கு போயிருக்கான். இங்க வெள்ளிங்கிரி மலையெல்லாம் கேட்டுட்டு நேத்து அந்த ஜூ பார்க்க போறான். மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம கொஞ்சம் பேர் கூட வந்தா போதும், நஸ்கிரலாம் எங்களெல்லாம். இந்த ஆட்சி அதிகாரம், இந்த பணம் பலம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம சைட்ல உண்மை இருக்கணும், அவ்வளவுதான். பொய் இருக்க கூடாது, அது மட்டும் போதும். நம்ம நஸ்கி இருக்கோம். இப்ப அவன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான் தோழர். அவன் ரொம்ப பெரிய பிஸ்தாலாம் நினைக்காதீங்க. அவன் அமித்ஷாவை என்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாலும் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயா டென்ஷன் பயங்கரமா இருக்குன்னு. அமித்ஷா சும்மா உட்காந்துருவா அப்படியா? ஏகப்பட்ட ஏவன் அக்யூஸ்ட் அமித்ஷா. எத்தனை கேஸ்ல ஏவன் அக்யூஸ்டு? ட்ரிபிள் மர்டர் கேஸ்ல ஏவன் அக்யூஸ்டு, ஜஜலோயா கேஸ்ல ஏவன் அக்யூஸ்டு. அந்த ஏவன் அக்யூஸ்ட் வந்து கூட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அவன் எவ்வளவு பள்ளிக்கூடத்துல அவர் பிஎஸ்டி பண்ணாருன்னு சொல்றீங்களா? ஆமாங்க தோழர், அந்த புளிச்சு எடுத்துட்டு அது எனக்கு சந்தோஷம். நீ கூட்டு வந்து உட்கார வச்சியே. இப்ப பிஎல் சந்தோஷ் உள்ள வந்தாரு, சுவாமிஜியை பார்க்க வந்திருக்கு. இந்த பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. புரோக்கர் வேலை எல்லாம் போகுது, நல்லா கிடைச்சு விடாம. நித்யானந்தா கூட அப்படித்தான் பண்ணாங்க தோழர். எச் ராஜா நினைச்சேன். இது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங் ரெவலேஷனா இருந்தது இந்த ஆர்டிக்கல்ல. அதாவது ஜக்கி எவ்வளவு பெரிய ஃப்ராடு அப்படின்னு தெரியும், நித்யானந்தாவும் எவ்வளவு பெரிய ஃப்ராடு அப்படின்னு தெரியும். ரெண்டு பேருக்கும் நடுவுல தொழில் போட்டி காரணமாக ஜக்கி வந்து நித்யானந்தாவை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். 2 முறை முயற்சி செய்திருக்கிறார். இதற்காக ஆயுதத்தெல்லாம் அமெரிக்கால இருந்து திருட்டுத்தனமா இவர் வந்து இங்க கடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வழக்குல இவருடைய சொந்த சகோதரர் வந்து ஜெயில இருக்கிறாரு. இது போன்ற தகவல்கள்லாம் அந்த ஆர்டிக்கல்ல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தோழர்? இல்ல தோழர், இதை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்ல. இந்த ஸ்காஃபீல்ட் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த அம்மா சில இன்ஃபர்மேஷன் எங்ககிட்டயும் எடுத்தாங்க, அப்போ இது ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த பிரதரோட அரெஸ்ட வந்து ரவீந்திர வாசுதேவன்ட்டு அவரோட பிரதரோட பேரு. நீங்க ஜக்கியோட ரவீந்திர வாசுதேவ் எங்க வேணா அடிச்சு பாருங்க தோழர், ஒரு போட்டோகிராஃப் எடுக்க முடியாது வெளியே. இன்டர்நெட்ல 0 பிரசன்ஸ். இது எப்படி தோணுது? இது ரவீந்திர வாசுதேவ் அவர் பிரதர் பேரு, எல்டர் பிரதர் பேரு. எங்கேயுமே பேர் இருக்காது உங்களுக்கு, பாத்துக்கோங்க நீங்க. ஜப்கி ஆசிரமத்திலே இருக்கான் அந்த ஆளு. இந்த இப்ப வெளியில வந்துட்டாரு அவரு. கேஸ், அந்த கேஸ் நம்ம விசாரிக்கணும் தோழர். அந்த கேஸ் வந்து இப்போதான் விசாரிச்சுட்டு இருக்கோம், டீடைல்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், நோண்டி எடுக்க போறோம். ஜக்கி அதுல அக்யூஸ்ட் 100% சேர்த்த போறோம். ஜக்கி அந்த கேஸ்ல 100% நம்ம சேர்த்த போறோம், அது டவுட்டே இல்ல. என்ன கூத்துனா, இப்ப ரவீந்திர வாசுதேவ் யாரு, எப்ப அரெஸ்ட் ஆனாரு, என்ன விசாரிக்கணும்ல. இஸ் a non-entity. He is nowhere. Person non grata. எப்படி ஆகும் அது? ஏன் ஒளிச்சு வச்சிருக்க? அந்த இன்சிடென்ட் நல்லா மறைச்சிட்டாரு. அரெஸ்ட் ஆனார்ல இவர் பிரதர், இவன் பாட்டு கன் அமுச்சு விட்டான். அந்த டைம்ல இவரோட பிரதர் ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. 1997ல இருந்து இவர் பிரதர் ஒரு பார்மசி ஷாப் நடத்திட்டு இருந்தார் போல மைசூர்ல. இவன் நல்லா மேல வர 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 விஜி டெத்துக்கு அப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்கிறார். இங்க பிரதர் இங்க கூப்பிட்டார் கோயம்புத்தூர்ல, அவரோட வைஃபோட இங்க வந்துட்டார். ஆனா மைசூர் அட்ரஸ்க்கு கன்னை வர வைக்கிறான் 2010ல. என்ன கோமாளியா இருப்பான் இந்த ஆளு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அங்க யாரும் மாட்டிக்க கூடாது, அம்மா அப்பா வயசானவங்க மாட்டிக்க கூடாதுன்ட்டு பிரதர் விட்டு உள்ள போட்டு அங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. சோ சீரியஸ் சார்ஜஸ் ஆர் அகைன்ஸ்ட் ஹிம், வெரி சீரியஸ். நித்யானந்த விஷயத்துல கூட திடீர்னு ஒரு நித்யானந்த வந்து அவருடைய கிராஃப் பயங்கரமா ஏறிட்டு இருந்த ஒரு டைம்ல திடீர்னு அவர் மேல தொடர்ந்து அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்தது. அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஓவர் நைட்ல வந்து அவரோட பாப்புலாரிட்டி அப்படியே குறைக்க முயற்சி பண்ணாங்க. இதுக்கு பின்னால எல்லாம் ஜக்கியோட ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இந்த ஆர்டிக்கலை படிக்கும் போது நமக்கு நினைக்க தோணுது. ஜக்கி ஒரு ஃப்ராடுனால even he does not become a saint. இல்ல அவரும் ஃப்ராட் தான், இல்லன்னு சொல்லல. பட் இந்த தொழில் போட்டி மூலமாக ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை பண்ணிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த முட்டாள்னால தோழர் ப்ளீஸ் ஒரு விஷயம், ப்ளீஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம ஜக்கி எதிர்த்து எப்போ போட்டாலும் காரூணியா எதிர்த்து பேசுவியா நீ அப்படிங்குவாங்க. என்ன அந்த பால் பண்ணாரு, நீ என்ன பண்ணாங்குவா. கேள்வி இப்ப என்ன இருக்குன்னா, அப்போ காரூணியா எதிர்த்து உன்னால பண்றதுக்கு உள்ள இல்ல உங்ககிட்ட எதுவுமே. You don't have the spine to do anything at all.
யூ கேன் only do political bootlicking, you can only loot people. கரெக்ட். நீ ஒருத்தன் தப்பு செய்யறா, அவனை தட்டி கேட்கறது உங்களுக்கு அருகதையே இல்லை உங்ககிட்ட. ஜக்கி எங்க லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்ன நீ என்ன கிழிச்ச? நீ உன்னால ஒரு காரூணியை எதிர்த்து பண்ண முடியல, உன்னால ஒரு பாக்ரேட் எடுத்து பண்ண முடியல. உனக்கு கன்விக்ஷன் இருக்குல்ல அதுல, எனக்கு பெரிய கன்விக்ஷன் இல்ல அதுல. ஏன்னா ஐ நோ ஹி இஸ் நாட் an influence maker in the country. I know what Hindus are majority in this country. 80% and above people are Hindus. All the funds and money is going towards Hindus. All policies are dictated by Hindus. So இந்த சமூகம் நல்லா இருந்தா தான் இந்த நாடு நல்லா இருக்க முடியும். இந்த சமூகம் கிறுக்குத்தனம் போயிட்டு இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். நீ இருக்கல, நீ பார்க்க வேண்டியதான். அதே மாதிரி நித்யானந்தா ஒரு ஃப்ராடு. அவனை எதிர்த்து எவ்வளவு முட்டாள்தனமான ஸ்கீம் கொண்டு வரான் பாத்தீங்களா? எவ்வளவு முட்டாளா இருப்பான் ஜக்கி. எவனாச்சும் ஒரு கண்ண ஸ்டாச்சுல போட்டு கொண்டு வந்து அவன் அண்ணன் உள்ள அனுப்புவானா? இது வந்து எம்ஜிஆர் காலத்துல அசோகன் பண்ற வில்லத்தனம் மாதிரி இருக்கு. எவ்வளவு முட்டாளா இருப்பான். சோ தோழர், இந்த எதிரிகளை தோக்கடிக்கிறதுனா எங்க மாதிரி ஆளுங்க வேணும், ஒரு ஸ்பைன் வேணும், ஒரு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலோ அந்த ஸ்பைனோ அந்த தைரியமோ இந்த ஜக்கி கேங்கு சுத்தமா இல்ல. இவங்க ஒரு பொலிட்டிக்கல் ரூலிங் கிளாஸ்க்கு நக்க முடியும், அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கான். அதுல இருந்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஒரு கில்மா காட்ட முடியும். நம்ம இந்தியால கில்மா காட்டினா போதும், 20 பேர் வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு சீன் காமிச்சிங்கன்னா 200 பேர் வந்துருவான். 200 பேர் வேடிக்கை பார்த்தானா அங்க 20,000 பேர் வருவான். 20,000 பேர் பார்த்தானா பா மாதிரி முடிச்சானா பணமா கொட்டும். அவ்வளவுதான். அந்த சிம்பிள் ட்ரிக்க புடிச்சுட்டான். அதுல பொய் இருக்கு, இவனுக்கே தெரியும், ஜக்கிக்கே தெரியும் இதெல்லாம் பெரிய பொய்ன்ட்டு. இந்த பொம்மை விளையாட்டு வந்து ரொம்ப வருஷமா காமிச்சிட்டு இருக்காங்க, காலகாலமா காமிச்சிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்த. பார்ப்பனர்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இவன் ஒரு வேற ஃபார்ம்ல பண்றான். அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். அவனுக்கும் பொய் தெரியும். அவனுக்கும் தெரியும் இந்த கல்லுல இந்த சிலையில ஒரு ஆவி மந்திரத்தை ஊதுனா அது உயிர் வந்துடாது. அவனுக்கு தெரியும். உண்மையான இயற்கையை கடவுளை கெடுத்துக்கிட்டு இவங்க எல்லாம் வேற எங்கேயோ தேட சொல்றான். சோ இவனுக்கு தைரியம் உள்ள ஒண்ணுமே இல்ல. பட் இந்த தடவை நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். பல கேஸ்ல மாட்டிட்டு முடிக்கிறான். ஈஷா ஃபவுண்டேஷன் டாக்டர் கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. டெல்லி ரேப் கேஸ் எஃப்ஐஆர் வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. யாமினியோட எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. இன்னொரு கப்பல் ஒரு 8 வயசு பொண்ணு ரேப் ஆயிருந்தா ஈஷா ஃபவுண்டேஷன், அவளோட கம்ப்ளைண்ட் இருக்கு. 5th என்னோட கேஸ் டைரக்டா ஜக்கி மேல இருக்க கம்ப்ளைண்ட் அந்த இமெயில்ஸ்னால வந்தது. ஷியாம் மீரா சிங் வெளிக்கொண்டதுக்கு அப்புறம் நக்கீரன் வெளிக்கொண்டது நம்ம போட்ட கம்ப்ளைண்ட் அது லைவ்ல பண்ணிட்டோம். லைவ் ஆயிடுச்சு அது. இந்த மாதிரி ஒரு 5-6 கம்ப்ளைண்ட் இன்னும் வந்துருச்சுனாவே 500 கம்ப்ளைண்ட் வெளியே வரும் பாருங்க. Hundreds of complaints will flow out. All economic fraud, illegalities, sexual crimes, you name the crime and Jaggi is involved. நான் ஒரு எழுதி இருக்கிறாங்களே, மணி லாண்டரிங்ல இன்வால்வ்டா இருக்காரு, இல்லீகல் இமிகிரேஷன் பண்ணிருக்காரு, போலியா திருமணங்கள் நடத்தி நிறைய பேர் வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பொதுவா இது போன்ற போலி மதகுருகளை பாஜக எப்படி காப்பாத்துது அப்படிங்கறத நம்ம நிறைய இன்ஸ்டன்சஸ் நம்ம பார்த்திருக்கோம். பட் நீங்க சொல்ற மாதிரி மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அழுத்தம், இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில வந்து உண்மையை சொல்லி இவர் எக்ஸ்போஸ் பண்ணார்னா ஒரு கட்டத்துல இது பாஜகவுக்கே ஒரு அழுத்தமாக மாறும்னு நினைக்கிறீங்களா? ஜக்கிய கை விட்டுருவாங்களா? தோழர், பாஜக சம்பந்தமே இல்ல தோழர். எங்களுக்கு என்ன பாஜகனா என்ன? வாட் இஸ் பாஜக? பார்ட்டி ஆஃப் கிரிமினல்ஸ். எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்களுக்கு கட்சினா என்ன தோழர்? we don't bother. லாவை என்ஃபோர்ஸ் பண்ண வைப்போம். லா தன்னோட கடமை விட்டு போச்சுன்னா அதுக்கு மேல அழுத்தம் கொடுப்போம். நீ சைடு சப்போர்ட்ல எது வேணா பண்ணிட்டு போ. பொலிட்டிஷியன்ஸ்க்கு எங்களுக்கு என்ன தோழர் இருக்கு? Okay. We need an honest system in place. We will ensure that the system works. சோ உண்மையை மட்டும் ஆயுதமா கையில ஏந்திக்கிட்டு நீங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு வந்து உங்க தோழர்களோட நீங்க வந்து முனைந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த போராட்டத்துல உண்மை ஜெயிக்கணும். இது போன்ற போலி குருமார்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகி அவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலியோட நோக்கம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தோழர். உங்கள் போராட்டம் வெற்றி அடைய நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு துணையாக நிற்போம் அப்படிங்கறதையும் இதுல நான் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மிக்க நன்றி தோழர், மிக்க நன்றி.